8:27 says, லூக்கா 8:27 சொல்கிறது, you allow the devil to impact you. அந்த பிசாசு உங்களை ஆட்கொள்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள். You allow the devil to take your hand. அந்த பிசாசு உங்களுடைய கரத்தை எடுத்துக்கொள்ள நீங்கள் அனுமதி கொடுக்கிறீங்க. Why do I say that? ஏன் நான் அப்படி சொல்றேன்? What does Luke 8:27 say? லூக்கா 8:27 என்ன சொல்லுது? It says that the demonized man was naked. ஏனென்றால் அந்த பிசாசு பிடித்தவன் நிர்வாணமாய் இருந்தான். And he was demonized. Demon was on him, and inspired by the demons, he was removing his clothes. அவன் பிசாசு பிடித்தவனாக மாத்திரமல்ல, பிசாசினால் இயங்குகிறவனாக இருந்து அதன் நிமித்தம் பிசாசுடைய இயக்கத்தினால் அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கலந்து போட்டான். The application is direct. Inspired by demons, women, men remove clothes, engage in sexual intercourse, pose, and the demon work is upon the performers as well as the viewers. Beware, run, repent. அந்த பிசாசானவன் அந்த நடிக்கிறவர்கள் அந்த நடிக்க உதவி செய்கிற எல்லார் பேரும் அந்த பிசாசு இருந்து அந்த பிசாசு அவர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர்களுடைய வஸ்திரத்தை கலந்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைக்கிறான். அதை செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை பார்க்கிறவர்கள் மீதும் பிசாசு இருக்கிறான். ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து அதை விட்டு ஓடுங்கள். Leviticus chapter 18 in the Bible. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம். You read it in the ESV version. நீங்கள் ESV வெர்ஷன்ல வாசித்தீர்களானால், New American Standard Bible version. அது ஒரு புதிய அமெரிக்க ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். In English, if you follow, these two are known as the essentially literal, good, reliable translations, even more than the NIV version or the NLT version and many other versions. NIV வெர்ஷனை விட இது மிகவும் கிரவுண்டட் அண்ட் மிகவும் நேர்த்தியான ஒரு டிரான்ஸ்லேஷனாக இருக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தையாய் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்லேஷன்ஸ். வார்த்தைக்கு வார்த்தை நேர்த்தியாக கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு பண்ணியிருக்கிற வேதாகமமா இருக்கிறது. If you read Leviticus chapter 18, லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் படித்தால், and read Leviticus chapter 20, அதன் பிற்பாடு லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, you will see the phrase nakedness repeated 20 times. 20 முறை நிர்வாணம் 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 என்று 20 முறை குறிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே 14 times in Leviticus 18, 14 முறை லேவியராகமம் 18லும், and 6 times in Leviticus 20. 6 முறை லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. And the context is sexual sin. அதனுடைய சாராம்சம் வந்து காம எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் காம இச்சை. So what that chapter is saying is, அந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த அதிகாரம் those two Leviticus 18 and 20, அந்த அதிகாரங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், லேவியராகமம் 18:20, a woman's nakedness ஒரு ஸ்திரீயினுடைய நிர்வாணம் belongs to the eyes of her husband alone. அது அந்த ஸ்திரீயினுடைய புருஷனுடைய கண்களுக்கு மாத்திரமே. A man's nakedness ஒரு புருஷனுடைய நிர்வாணம் belongs to the eyes of that man's wife alone. அந்த மனைவியுடைய கண்களுக்கு மாத்திரமே. It is not for everyone to enjoy. இது மற்ற யாவரும் அனுபவிக்க வேண்டியது அல்ல. But pornography industry says everybody enjoy. ஆனால் இந்த ஆபாச பட உலகம் இதை யாவரும் அனுபவிக்கலாம் என்று சொல்லுகிறது. That is wrong. அது தவறு. That is sin. அது பாவம். Because God made that nakedness to be enjoyed only by the wife or the husband when they have sexual union or sexual play. இதை தேவன் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு தாம்பத்திய உறவிலே இருக்கும்போது அனுபவிக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார். Song of Songs chapter 8 and verse 10. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Look at that verse. அந்த வசனத்தை பாருங்க. Look at the verse. And the woman is speaking to the wife is speaking to the husband. அதிலே மனைவி கணவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். And she says, அவள் சொல்லுகிறார், I am standing naked before you. நான் உமக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறேன். Song of Songs 8:10. Are you looking to the word of God? உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Look into the word of God, young people. You Gerard will preach and go away. Other preachers will come and go away. The word of God will remain in your hands. That will direct you. So look into the word of God. Look, Song of Songs 8 and verse 10. Okay, the wife is saying, I'm paraphrasing, making it simple for you. The wife says to the husband, I'm standing naked before you. நான் உமக்கு
உமக்கு முன்பாக நிர்வாணமாய் நிற்கிறேன். You can see my breasts. You can see my breasts. She's telling her husband, you can see my breasts. என் ஸ்தனங்கள் கோபுரங்கள் அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன் என்று அவள் சொல்லுகிறாள். So what she says is, I'm standing naked before you. You can see my breasts. நான் உமக்கு முன்பாக நிர்வாணமாய் நிற்கிறேன், நீர் என்னுடைய ஸ்தனங்களை பார்க்கலாம். But I can see something else. ஆனால் நான் வேறொன்றை பார்க்க முடியும். I can see your eyes. நான் உன்னுடைய கண்களை பார்க்க முடியும். I can see what is inside your eyes. நான் உன்னுடைய கண்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியும். What is inside your eyes? உன்னுடைய கண்களுக்குள்ள என்ன இருக்கு? Peace. If you read it in a simple English language, inside your eyes there is peace. Samadhanam. The connection means Samadhanam. Inside your eyes there see peace. உன்னுடைய கண்களுக்குள்ள சமாதானம். When will peace be inside the eyes of the husband? எப்பொழுது கணவனுடைய கண்களில் சமாதானம் இருக்கு? If wife will stand naked before him. அவருடைய மனைவி அவருக்கு முன்பாக நிர்வாணமாய் நிற்கும்போது. But if wife is not standing, pornography actress, Netflix show actress, Amazon Prime actress, web series actress, if they stand in front of them naked, peace will go for Hardik Pandya 6. Peace will go out of the stadium, no peace. ஒருவேளை நெட்ஃபிளிக்ஸ்லோ அமேசான்ல இருக்கிற அந்த நடிகைகளுடைய நிர்வாணத்தை பார்க்கும்போது அந்த புருஷனுடைய கண்களில் இருக்கிற சமாதானம் ஹார்திக் பாண்டியா 6 அடிக்கிறது போல பறந்து போய்விடும். So that is why Bible graphically explains why this pornography industry is dangerous and why porn watching is sinful, why we must repent of it. அதனால்தான் வேதாகமம் இந்த போர்னோகிராஃபி இண்டஸ்ட்ரியும் இதை பார்ப்பது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான விஷயம் என்பதை நமக்கு அது உணர்த்தி, அது பாவமான விஷயம் என்பதை அது நமக்கு சொல்லுகிறது.